ரேஷன் கடை பணியாளர்கள் இரண்டாவது நாளாக வேலை நிறுத்த போராட்டம் நடத்தி வருவதால் மாநிலம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான ரேஷன் கடைகள் மூடப்பட்டுள்ளன. இதுகுறித்து எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் ரேஷன் கடை பணியாளர்கள் 3 நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான ரேஷன் கடைகள் பூட்டி இருக்குது. அதே நேரத்தில் ரேஷன் பொருட்களை வாங்க முடியாமல் பொதுமக்களும் அவதியடைந்து வருகின்றனர். எதற்காக இந்த போராட்டம் நடத்துகின்றனர் என்பது குறித்து ரேஷன் கடை பணியாளர்கள் சங்க மாநில தலைவர் இருக்காரு, அவர்கிட்டே நம்ம கேட்கலாம். 236 அறிக்கை கொடுத்தாங்க. பொது யூனிட் தனித்துறை உருவாக்கப்பட்டுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் வருஷம் 5 ஆண்டாவது இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அதேமாரி கல்வி தேதி ஏற்ப ஊதியம் கேட்குறோம். தொடர்ந்து போராட்டிட்டு இருக்கிறோம். 7/3 ஒரு போராட்டம், 2025, அப்புறம் 22/4 தொடர்ந்து 3 நாள் ஸ்ட்ரைக் பண்ணோம். 8/6 காத்திருப்பு போராட்டம் பண்ணணும். தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். அரசாங்கம் இது வரைக்கும் கூட்ட அழைத்து எங்களுக்கு பேசவே இல்லை. இப்போ தான் ஊதிய மாற்ற குழு அமைத்திருக்காங்க. அந்த குழு அறிக்கையும் அரசாங்கத்துக்கு வழங்கவே இல்லை. அரசாங்கத்தை வழங்கி அதை ஃபைனான்ஸ் பண்ண போய் அதுக்குள்ள எங்கள் அறிவிக்கிறதுல எலெக்ஷன் டேட் வந்துடும். அதுக்காக தான் நாங்கள் பொது யூனிட் திட்டத்துக்கு தனித்துறை உருவாக்கப்பட வேண்டும். இளநிலை உதவியாளருக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும். பொருட்கள் அனைத்தும் பொட்டலமாக வழங்க வேண்டும். அடுத்தது நாளடை பணியாளர்கள் இடையாள நியமனம் செய்யப்பட வேண்டும். நேரடியாக நாளடை பணியாளர்கள் எழுத்துற பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கை நிறைவேற்ற வலியுறுத்தி கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் போராட்டம் வேலை நிறுத்தம் அறிவித்திருந்தோம். ஆனால் அரசாங்கம் இது வரைக்கும் நடத்தி பேசவில்லை. கிட்டத்தட்ட 30 மாவட்டங்களில் இந்த போராட்டம் சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறது. இனிமேலாவது எங்கள் சங்கத்தை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கோரிக்கை நிறைவேற்றி தரும்படி மாண்புமிகு தமிழக முதல்வர்களையும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெருமக்களையும் அது உயர் அதிகாரிகளும் கேட்டுக்கொள்கிறோம். ரேஷன் கடை பணியாளர்கள் தங்களுடைய பிரச்சனை என்ன என்பது குறித்து இப்போது தெளிவாக தெரிவித்தாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கடைகள் பூட்டி இருக்கிறதால பொதுமக்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து வராங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்டே கேட்கலாம். ரேஷன் கடைக்கு வந்தோம். நேற்று பார்த்தோம் கடை திறக்கல, இன்றைக்கும் கடை திறக்கல. என்னைக்கு கடை திறப்பாங்கன்னே தெரியல. 10 தேதி வரைக்கும் வருவோம் பொருள் வாங்குறதுக்கு. நேற்று பார்த்தோம், நேற்றும் கடை திறக்கல, இன்றைக்கும் கேட்டால் ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறாங்க. என்னைக்கு கடை திறப்பாங்கன்னு தெரியல. குழந்தைய வச்சுட்டு நாங்கள் எத்தனை தடவை வந்துட்டு போகிறது, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரேஷன் கடைக்கு நாங்கள் டெய்லியுமே வந்துட்டு போகிறோம் சார். ஆனால் பார்த்தா லீவுன்றாங்க, ஸ்ட்ரைக்குன்றாங்க, என்னன்னே தெரியல எங்களுக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டு போகிறேன் சார். நான் வந்தேன்னா பொருள் இல்லைன்றாங்க, இன்னும் வரலன்றாங்க, ஸ்ட்ரைக்குன்றாங்க. ஒன்றும் தெரியல சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போ திறப்பாங்கன்னே தெரியல சார் எங்களுக்கு. ரேஷன் கடைக்கு பொருள் வாங்கலான்னு கடைக்கு போனோம் சார். கடை பூட்டியிருக்கு. கேட்டால் ஸ்ட்ரைக்குன்றாங்க சார். நாங்கள் 10ஆம் தேதிக்கு மேலே தான் பொருளை வாங்குவோம். போய் பார்க்குறப்ப கடை மூடி இருக்கு. கேட்டால் ஸ்ட்ரைக்குன்றாங்க. நேற்று, இன்று, நாளை என 3 நாட்கள் இந்த போராட்டம் நடைபெறுற நிலையில் இதுவரை தங்களை அழைத்து அரசு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பது ரேஷன் கடை ஊழியர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. இந்த 3 நாள் கடையடைப்புக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் கூடி மீண்டும் ஒரு ஆலோசனையில் ஈடுபட இருக்காங்க. இந்த ஆலோசனைக்கு பிறகும் அரசு அவர்களை அழைத்து பேசவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக ரேஷன் கடை பணியாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.